அண்மை செய்தி. தமிழகத்தின் 17 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 17 மாவட்டங்களில் இன்று காலை 10 மணிக்குள் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, இப்ப தமிழ்நாட்டில் 17 மாவட்டங்களில் காலை 10 மணிக்குள் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்ன? கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தை பொறுத்தவரை இன்று பல்வேறு மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில மாதங்களாகவே நெல்லை, தென்காசி, அதே போல தூத்துக்குடி ஆகிய அந்த மாவட்டங்களில் மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக மிக கனமழை இந்த மாதத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிகமாக மிக கனமழை பெய்த மாவட்டங்களாக இந்த கடலோர மாவட்டங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்கள் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையிலிருந்து தொடங்கி தற்பொழுது வரை, அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலிலும் ஒரு நல்ல மழைப்பொழிவை சந்தித்து வருகிறது. மேலும் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஈக்காடு தாங்கல், அசோக் நகர், மேற்கு மாம்பலம், சைதாப்பேட்டை, திருவல்லிக்கேணி, கடற்கரை சாலை என பல்வேறு பகுதிகளில் லேசான மழை காலை முதற்கொண்டு பெய்து வருகிறது. வாகன ஓட்டிகள் தங்களினுடைய வாகனத்தின் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சாலையில் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது. மேலும் தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பின் காரணமாக பல்வேறு இடங்களில் மழை தேங்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல சாலை வழுக்கிவிடக்கூடிய அந்த சூழலும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் போக்குவரத்து சிரமம் கூட ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை முதலான திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை முதற்கொண்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீபாவளி விடுமுறை முடிந்து பொதுமக்கள் அனைவரும் தத்தமது ஊர்களுக்கிலிருந்து சென்னை திரும்ப நிறைய வாய்ப்பு உள்ள காரணமாக அவர்கள் பாதுகாப்பான ஒரு பயணத்தை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்க நன்றி லாவண்யா.